ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னோடய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாக இந்த ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது தான். சரிங்களா? நீங்கள் சரியான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபெயிலியர் வந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபெயிலியர் தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிடுறேன். நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயம், டைரெக்டாக ஆப்ஷனில் செல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்படி பண்ணாதீங்க. மார்க்கெட் ஒன்ஸ் கிராஷ் ஆச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் செல் பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷனை டைரெக்டாக என்ன பண்ணியிருப்பீங்க, செல் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இறங்கிட்டே போச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஏன்னா கால் ஆப்ஷன் உங்களுக்கு அப்படி இறங்கிட்டே வரும். ஆனால் புட் ஆப்ஷனை செல் பண்ணும்போது மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ டிசிஎஸ் கீழே விழுந்துருச்சு, நல்லா கீழே விழுந்துருச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் என்ன ஆகுனா, நீங்கள் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் நேற்று 100 பண்ணியிருக்கீங்கன்னா இன்றைக்கி எக்கு தப்பான ஒரு ரேட்டில் போய் நிற்கும். என்டையராக மணியை லூஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அதனால் இதை மட்டும்தான் இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ரிடிக்ஷன் ரொம்ப முக்கியம். அதனால் ஆப்ஷன் பையிங்கில் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆன பிறகு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம்தான் என்ன அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங். ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். பிகினராக இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 5 மினிட்ஸ் கேண்டலில் ட்ரேட் எடுக்கிறது, ரெண்டாவது இந்த 1 டே கேண்டலில் ஹையை பிரேக் பண்ணால் என்ட்ரி கொடுங்க, அப்படியெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. பிகினராக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரவங்க ஒன்று வீக்லி கேண்டில் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா மந்த்லி கேண்டில் பண்ணுங்கள். இது நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. இப்போது நீங்கள் மந்த்லி கேண்டில் போட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ மந்த்லி கூட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீக்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா ஸ்டாக்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத ட்ரா பண்ணணும். சரிங்களா? எக்ஸாக்டாலாம் எல்லாராலையும் வராது. ஸோ நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க எக்ஸாக்டாக வரையணும். எக்ஸாக்டாலாம் வரைய வேணாம். சரிங்களா? ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ப்ரிடிக்ஷனை சரியாக பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதுமானது. ஸோ இப்படி ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் 100 ஸ்டாக்கையும் ரிசர்ச் பண்ணுங்கள். நெஃப்டி 50, நெக்ஸ்ட்டு 50ல். ஸோ என்ன பண்ணுங்கள், சாட்டர்டே சண்டே அந்த டைமில் உட்காந்துட்டு சும்மா அப்படி ட்ரா பண்ணி பாருங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஓரளவுக்கு உங்களால் வரைய முடியுதா? எந்த ஸ்டாக், எல்லா ஸ்டாக்லேயும் கிடைக்காது. எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, எல்லா ஸ்டாக்லேயும் போய் ட்ரேட் பண்ண நினைப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்போது சப்போர்ட்லேருந்து சரிங்களா ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது இந்த வீக்லி உங்கள் கையில் எப்படியுமே இந்த 100 ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 5 ஸ்டாக் உங்கள் கையில் கிடைக்கும் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு. ஸோ மண்டே மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, இல்லை அப்படின்னா நெகட்டிவ், எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? இப்போது மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. மார்க்கெட் நெஃப்டி 50, நெக்ஸ்ட் 50 நெகட்டிவாக இருக்கும்போது இந்த வீக்லி கேண்டலோட லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் வரும். ஆனால் அன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கணும், அதுவும் வீக்லி கேண்டலில் பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ நார்மலாக பிரேக் பண்ணாலே ப்ராஃபிட் இருக்கும். அன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது போதுமானது. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதுமே ஆட் பண்ணுங்கள். பிகினராக இருக்கிறவங்க ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கா, இல்லைனா ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். அதாவது நிறைய பேருக்கு புரியாது. 100 ஒரு ஸ்டாக் இருக்குது, மார்னிங் ஓப்பன் ஆகுது. இப்போ டிசிஎஸ்ஸே 100 ஓப்பன் ஆகுது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ஓப்பனும் லோ ஹை மூணுமே சேமாக தான் இருக்கும் மார்னிங் ஓப்பன் ஆன உடனே. இப்போது அதிகமான பையர் அந்த 100 என்ன ஆகும், 102க்கு ட்ராவல் ஆகி போயிடும். அப்படி போகும்போது ஹை என்ன ஆயிரும், 102. அதனால தான் ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் நீங்கள் பை போங்க. ஆல்ரெடி அதுக்குள்ளே பையர் இருக்காங்கன்னா ஒரு மீனிங் இருக்குது. நீங்கள் எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத ஸ்லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு, இந்த மாதிரி விக்கு இருந்துச்சு, ஷேடோ லைன் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றவங்க. ஸோ சில விஷயம் தான். ஏன்னா இந்த கேண்டில் என்ன இண்டிமேட் பண்ணுதுன்னா அப் அண்ட் டவுனில் இருக்குது, நியூட்ரலாக இருக்குது, பையரும் செல்லரும் சேமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது தான். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நுட்பமாக நோட் பண்ணிவிட்டு பெஸ்ட்டான ஸ்டாக் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 விதம் தான். அப் ட்ரெண்டு போயிட்டுருக்கணும், போகிற ஸ்டாக்கை பைக்கு பயன்படுத்துங்க. இப்போ இது என்ன ட்ரெண்ட், இப்படி போகும்போது பைக்கு பயன்படுத்துங்க. இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது ரைட்டா, அதனால தான் நீங்கள் செல்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கும் இந்த சைடில்.
அப்போ டவுன் ட்ரெண்டில் போகும்போது நீங்கள் செல்லுக்கு ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஃப்ளாட்டாக போச்சுன்னா பைக்கும் செல்லுக்கும் ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம். அப் ட்ரெண்டை பைக்கும், டவுன் ட்ரெண்டை செல்லுக்கும் பயன்படுத்துங்க. இது ரெண்டையும் சரியாக பார்த்துட்டு இந்த மாதிரியான விஷயத்த கொஞ்சம் இன்புட் உள்ள கொஞ்சம் உங்களுக்கு நிறைய ஆடட் வேல்யூ இருக்குது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வந்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் சரியாக ஆட் பண்ணாலே போதுமானது. ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு கணிச்சு பணமே போடாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் இதில் பண்ணிங்கன்னா அற்புதமாக பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரிஸ்கே இல்லாமல் பண்ணலாம். எப்போவுமே ஹெட்ஜிங்கை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டையுமே செல் பண்ணீங்க அப்படின்னா ரிஸ்க் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான விஷயம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.